ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மண்சட்டியில் மீன் குழம்பு வைக்கிறது எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ மீனை கழுவி சுத்தம் பண்ணி வச்சாச்சு. கொஞ்சம் புளி லெமன் சைஸுக்கு ஊற போட்டாச்சு. இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் 10-15 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, ஜீரகம் அரை ஸ்பூன், மிளகு அரை ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், குழம்புத்தூள் 2 ஸ்பூன் போட்டு நல்லா புளியை கரைச்சி ஒன்றா கலந்து விட்டுக்குருவோம். தேவையான உப்பு போட்டுக்குருவோம். கருவேப்பிலையை கிள்ளி போட்டுக்கலாம். இப்போ மண்சட்டியில் நல்லா ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு உளுந்தம் பருப்பு, ஜீரகம், வெந்தயம் போட்டு பொரியவும். வெங்காயம் ஒரு 20 சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு ஒரு கைப்பிடி, 3 பச்சை மிளகாய் கீரி போட்டு நல்லா வதக்கலாம். இப்போ கரைச்சி வச்சுருக்க கலவையை இந்த மண் சட்டியில் ஊற்றி நல்லா கொதிக்க விடுவோம். ஒரு 10 நிமிஷம் அந்த பச்சை வடை போகவும் மீன் துண்டுகளை எடுத்து போட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டால் மீன் குழம்பு மண் சட்டியில் ஜம்முன்னு ரெடி.